ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் பிடிச்சமான பிரியாணியை எப்படி சிம்பிளாக சட்டுன்னு செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா பிரியாணி பிடிக்காத ஆளே இல்லை. பிரியாணி நமக்கு எல்லோரோட ஃபேவரெட்டு. பிரியாணியை ரொம்ப சிம்பிளாக ஒரு 1/2 kg பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன், ஒரு 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன், ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன், ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நம்ம இப்போமா ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. பட்டை, லவங்கம், ஸ்பைசஸ்லாம் சேர்த்து அது கூட கொஞ்சம் ஆனியனை, நம்ம எடுத்து வச்சுருக்க ஆனியனை போட்டு நல்லாவே அதை நீங்கள் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறணும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேருங்க. நல்ல பெரிய ஸ்பூனில் 2 டீஸ்பூனில் அளவுக்குள்ள சேருங்க. இஞ்சி பூண்டு நம்ம இது 100 கிராம் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். ஆக்சுவலி ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு தான் பிரியாணிக்கு எப்போயுமே டேஸ்ட்டே. அதனால் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம கடையில் விற்கிற பேக்கெட்டெல்லாம் சேர்க்காமல் இந்த மாதிரி வீட்டில் அரைச்சி சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லியை நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம். அப்போது ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நான் காரம் ரொம்ப சேர்க்கல, அதனால் நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கணும். அப்போ தான் அது பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். தக்காளி ஆட் பண்ணிடுங்க. நல்லா பெரிய சைஸ் தக்காளியாக 2 தக்காளி எடுத்திருக்கேன். அவ்வளோதான். அதையுமே நல்லா வதக்கி விட்டுடுங்க. கொஞ்சமாக இதில் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சில்லி பவுடர் சேருங்க. சில்லி பவுட்ரு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதில் நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுட்ரு போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் போடலை. அடுத்து நம்ம இதில் தயிர் ஆட் பண்ண போகிறோம். தயிர் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ உப்பு சேர்த்துருங்க. உப்பு தேவைக்கேற்ப சேருங்க. இப்போ நல்லா அந்த மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விடுங்க. அப்புறமா நம்ம கறி ஆட் பண்ணலாம். பாருங்கள், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம கறி ஆட் பண்ணி இந்த மசாலாலாம் நல்லா வேகணும். கறியும் மசாலாவும் நல்லா வெந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். பாருங்கள், நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆஸ் யூஷுவல் ரேஷியோ தான். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணின்ற அளவுக்கு ஆட் பண்ணுங்கள். ஆல்ரெடி தண்ணி சிக்கன்லேயே வரும். அதனால் நம்ம ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ நம்ம தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருக்க பிரியாணி அரிசியை வாஷ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை சேர்த்து நல்லா வேக விடணும். ரொம்ப கிளறாதீங்க, அரிசி உடஞ்சிரும். அதனால் இப்படி வாக்கில் நீங்கள் கிளறணும். அடுத்து நம்ம இது நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டும். நம்ம ஊற்றிருக்க தண்ணியும் ரைஸும் ஈவனான இதுக்கு வரும்போது நம்ம தம் போட்டுடலாம். பாருங்கள், இப்போ ஈவன் ஆகிடுச்சு. இப்போ இது 2 ஸ்பூன் கீ நம்ம அது மேலே ஆட் பண்ணி தம் போட்டுற வேண்டியதான். தம் போட்டு நம்ம ஒரு மேலே நல்ல ஒரு வெயிட் வச்சுருங்க. குக்கரில் நல்லா தண்ணி வச்சு நான் வெயிட் வச்சுருக்கேன். அவ்வளோதான். நல்லா தம் போட்ட பிறகு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நம்ம பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நல்லா அப்படியே ரைஸ் எல்லாம் நல்லா உடையாமல் கொள்ளாமல் வந்திருக்கு பாருங்கள். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.